ஐயா ஆல்ரெடி கோஹோஸ்ட் கொடுத்துட்டாங்க ஐயா. கொடுத்துட்டீங்களாம்மா? ஓகேம்மா, மகிழ்ச்சி. அன்பே சிவம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான தருணத்தில், இந்த மாலை வேளையில் இறை சாதனை மார்க்க அன்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு நல்கிய இறை மதன் ஐயா அவர்களுக்கும் குழுவினருக்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய, இதை ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்ம சென்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா திருமந்திர வாழ்வியல் அப்படின்னு ஒரு பகுதியை துவங்கி இருந்தோம். முதல் பகுதியா, முதல் தந்திரத்தை அதை துவங்கி இருந்தோம் இல்லைங்களா? இன்றைக்கு அதன் தொடர்ச்சியான ஒரு சிந்தனையை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த இரண்டாம் தந்திரம் பாத்தீங்கன்னா மனித வடிவும் அறிவும் அப்படிங்கிற தளத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம கருத்து உரைக்கு நாம செல்வதற்கு முன்பாக அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நாம புரிந்து கொள்வோம். இந்த ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல ஐயாவும் கூட சொல்லியிருந்தாங்க, திருக்குறள் உலக பொதுமறையாக உலகம் முழுவதும் சென்று பரவிய அளவிற்கு திருமந்திரம் அப்படிங்கிற பொக்கிஷம் அவ்வளவா போய் இன்னும் சென்று அடையவில்லை. அதன் வீரியம் இன்னும் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பொக்கிஷம் தான். யார் கைக்கெல்லாம் அது கிடைக்குதோ, யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அது பொக்கிஷமாகவே அதை விளங்கி கொண்டு பயனளித்து கொண்டும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாமும் பாக்கியம் பெற்றவர்களாக நாம கருதுகிறோம். இந்த சமயத்தில் இந்த குழுவோடு அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுனால அதுக்கு ஒரு திருமந்திரத்துக்கும் ஆசான் திருமூலர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கு மனித வடிவும் அறிவும் அப்படிங்கிற தளத்துக்கு முன்னாடி ஒரு சில முன்னுரையான சில விஷயங்களை நாம பார்க்க இருக்கிறோம். நம்ம வகுப்புக்குள்ள நுழையறதுக்கு முன்பாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை செய்தி அப்படின்னு கூட நாம இதை வச்சுக்கலாங்க. பொதுவா இந்த வடிவம் அறிவு அப்படிங்கிறது இப்போ மனிதர்களை தாண்டி நீங்க பிற விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பொதுவா வடிவமும் பண்புகளையும் பிரிக்கவே முடியாதுங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரியே, அந்த பொருளுக்கு என்ற ஒரு பண்பு கண்டிப்பாக உண்டு. ஒரு பொருள் பண்பு அற்றது அப்படின்னு எதுவுமே இல்லை. நீங்க எந்த ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கல்லோ மண்ணோ தாவரங்களோ செடி கொடி வர்க்கமோ விலங்கின வர்க்கமோ பறவை இனங்களோ, நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த வடிவங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும்போது அதனுடைய பண்புகளும் உங்களுக்கு சேர்ந்தே வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பறவை அப்படின்னு சொன்னா, பறவைன்னா அது பறக்கத்தானே செய்யும். பறவைகள் சார்ந்த சில இனங்களுடைய பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஒரு விலங்கு அப்படின்னா அது காட்டுல உலாவக்கூடியது, காட்டுல வாழக்கூடியது அப்படின்னு அதனுடைய பண்புகளையும் சேர்த்தே நீங்கள் நினைவு கொள்வீர்கள். ஒரு வடிவம், உங்களுக்கு எந்த ஒரு வடிவம் உங்களுக்கு நினைவுக்கு வந்தாலும் சரி, அது உயிர் உள்ள பொருளோ அது உயிர் அற்றது, அதாவது உயிர் இனங்களாக இருக்கலாம், உயிர் அற்ற பொருள்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே அது இரண்டுமே பொருளும் பண்பும் பிரிக்க முடியாது. தொல்காப்பியம் அதையே சொல்கிறது. அப்போ ஒன்று பொருளோடும் அதனுடைய பண்புகளோடும் இருப்பது இயற்கையான ஒன்று. இப்ப இதை ஏன் குறிப்பிட வருகிறோம் அப்படின்னா, நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய விஷயம் மனிதனுடைய வடிவத்துக்கும் அறிவுக்கும் இதுக்குள்ள நிறைய அறிவு சார்ந்த செய்திகள் அதற்குள்ள ஒளிந்திருக்கிறது. இப்ப நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். எந்த ஒரு பொருளை உங்களுக்கு நினைவுக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருந்தா கூட, எந்த ஒரு பொருளும் அதோடைய வடிவத்தை உங்களால் நினைத்து பார்க்காம, அதோடைய பண்பை நினைத்து பார்க்காம உங்களால் நினைவு கூறவே முடியாது இல்லைங்களா? அப்படியானால் அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் பண்பு என்பது உண்டு. வடிவத்தை மட்டுமே நம்ம பார்க்கும்போது வெறுமனே வடிவத்தை மட்டும் நாம் நினைச்சுக்கல, அதோடைய பண்புகளையும் சேர்த்தே நினைத்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல கூடுதலாக அறிவு என்ற ஒரு வார்த்தையை நாம் சேர்த்து கொள்கிறோம். இப்ப நமக்கு தெரியும் மனிதன் ஆறறிவு படைத்த மனிதன் அப்படின்னா, மனிதனுக்கு இருந்து கீழ்நிலையாக இருக்கக்கூடிய 5, 4, 3, 2 ஓரறிவு ஜீவன்கள் வரைக்கும் இருக்கிறது, இல்லாம இல்ல. அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதனுடைய படைப்புக்கு ஏற்ற அறிவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே. உதாரணத்துக்கு இப்போ ஒரு தேனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் தேனின்னு சொல்லும் போதே பாருங்க உங்களுக்கு
அந்த தேனீயினுடைய உருவம் உங்கள் கண் முன்னாடி வரும்போதே அது உங்களுக்கு தெரியும். தேனை சேகரிப்பதற்காக நிறைய மலர்களை எல்லாம் தேன் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் தேடி தேடி சென்று தேனை சேகரித்து தேன் கூட்டில் கொண்டே வந்து சேமிக்கும் அப்படிங்கிற அதோடைய பண்பும் சேர்த்தே உங்களுடைய நினைவுக்கு வருகிறது இல்லைங்களா? அது அதனுடைய அறிவு. தேனை சேகரிப்பது அதனுடைய அறிவாக அந்த ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இன்னொரு உதாரணத்தையும் கூட பார்த்துருவோம். இப்ப எறும்புகளை எல்லாம் பார்த்திருப்போம். இப்ப எறும்புன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா? எறும்புன்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு அது அப்படியே வரிசையா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அப்படியே அணி அணியாக போறது. அதையெல்லாம் உங்க கவனத்துல இப்ப வந்திருப்பீங்க. அப்படி ஆட்டோமேட்டிக் அதோடைய பண்பு உங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்கும். எறும்புனாலே இந்த எறும்பு கூட்டத்தை எல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு வரும். ஒரு கொசமசான ஒரு நிறைய கூட்டங்களா போகும், இல்ல வரிசையா போகும். ஏதோ ஒரு தானியங்களை சேமித்து இல்ல அதை நகர்த்தி கொண்டு போகும், தன்னுடைய இடத்துக்கு கொண்டு அதை சேமிச்சு வைக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா? எறும்புகள் சேமித்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விதைகளோ தானியங்களோ இதெல்லாம் அது உணவுக்காக வருங்க. இந்த மழை காலத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே ஒரு சேமிப்பாக அந்த தானியங்கள் எல்லாம் கொண்டு சேமிச்சு வைக்கும் தன்னுடைய இருப்பிடத்துல அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எந்த ஒரு தானியத்தை அதை நகர்த்தி கொண்டு போகும்போதும் பாத்தீங்கன்னா அது நெல்லா இருக்கலாம், அரிசியா இருக்கலாம், விதையாக இருக்கலாம், எந்த ஒன்றும் அது உணவுப் பொருளான ஒன்றை மீண்டும் முளைப்பதற்கே இல்லாத அளவுக்கு அதோட முனைப்பகுதியை வந்து உடைத்து விடுகிறது. அந்த எறும்புக்கு யார் பாடம் நடத்தி இருப்பார்கள்? ஏன்னா முளைச்சிருச்சுன்னா அந்த தானியத்தினால வந்து அந்த எறும்புக்கு பலன் இல்லை. அது உணவாக இருக்க வேண்டும்னா அது முளைக்க கூடாது. அது தன்னுடைய இருப்பிடத்தில் சேமிக்கும் போதே வந்து பாருங்க, முளைப்பு வரக்கூடிய இடத்துல அது தன்னுடைய நாவால் கடித்து உடைத்து விடுகிறது. மேற்கொண்டு அந்த எறும்பு குழிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அது சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் முளைப்பு விட்டிருக்காது. எந்த ஒரு விதையாக கூட இருக்கலாம், முளைச்சிருக்காது. அப்படி என்றால் அதனுடைய அறிவு, அந்த படைப்புக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்குமே அதோடைய படைப்புக்கு ஏற்றாற் போல அறிவு என்பது நிரந்தரமாக நிதர்சனமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது என்பது உண்மை. அது எல்லா ஜீவனுக்கும் ஓரறிவாக இருந்தாலும் சரி, ஆறறிவு மனிதனாக இருந்தாலும் சரி, அந்தந்த வடிவத்துக்கு ஏற்ற பண்பு அல்லது அறிவு என்பது படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது இயற்கை நியதியாகவுமே இருந்துட்டு இருக்குது இல்லைங்களா? இதுல இப்போ வடிவத்தை நாம் பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப மனிதனுக்கு என்று ஒரு வடிவம். இப்ப எல்லா ஜீவனையும் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு வடிவத்தை வந்து பார்த்திருக்கிறோம். நம்ம அதை பார்த்து பிக்சரா படங்களா பார்த்திருப்போம், இல்ல கண்ணில் நேர்ல பார்த்திருப்போம், அது சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். எந்த ஒன்றுக்கும் பிம்பம் கொடுத்து ஒரு பரிச்சயப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாமே நமக்கு தெரிகிறது, எல்லா உருவத்தை பற்றியும் நமக்கு தெரிகிறது. இப்ப மனிதன் அப்படின்னு வரும்போது அப்ப மனிதனுடைய வடிவத்துக்கும் அதற்கு ஏற்ற பண்பு அல்லது அறிவு என்பது கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி என்றால் இப்போ எல்லாவற்றுக்கும் அதற்கான பண்பு நினைவுக்கு வந்த மாதிரி நான் இப்ப மனிதர்களை பற்றி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். மனிதனுக்கான வடிவம் நம்ம கண்ணாடி பார்த்துட்டு இருக்கிறோம், நம்மளையே நம்ம பார்த்துக்கிறோம். மனிதர்கள்னா இப்படித்தான் இருப்பாங்க, இந்த மாதிரி கலர்ல இருப்பாங்க, இந்த மாதிரி உயரத்துல இருப்பாங்க. குழந்தைகள் இருந்து அவருடைய வளரக்கூடிய வளர்ச்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா வளர வளர பாருங்க மனிதருடைய அறிவே வருங்க. குழந்தையாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அறிவு என்பது படைப்பிலிருந்து வளர வளர சிலது மாறிக்கொண்டே வருகிறது இல்லையா? வளர்ந்த மனிதனுக்கான அறிவு என்பது வேறாக இருக்கிறது, குழந்தை பருவத்து அறிவு வேறாக இருக்கிறது. அப்போ இந்த இதுல நான் குறிப்பிட வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கான அறிவு அப்படின்னு வரும்போது இப்ப மத்ததையெல்லாம் சொல்லும் போது டக்கு டக்குன்னு உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஒரு எறும்பு, ஒரு தேனி, ஒரு சிங்கமோ, ஒரு புலியோ, ஒரு குரங்கு அப்படின்னா கூட மரத்துக்கு மரம் தாவும். அதோடைய பண்புகளை டக்கு டக்குன்னு நினைவு கொண்டுட்டு வந்தீங்க இல்லையா? அதே போல மனிதன் என்றால் மனிதனுடைய அறிவை பற்றியோ இல்ல அவனுடைய பண்பை பற்றியோ சட்டுன்னு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு வரியில சொல்ல முடியுமா? நிச்சயமா சவாலான விஷயம். ஏன்னா எல்லாவற்றுக்குமே வந்து அதனுடைய பண்புகளை வந்து எளிமைப்படுத்தி டக்குன்னு சொல்லிடுற மாதிரி மனிதனை அப்படி ஒரு தட்டுல ஒரு தராசில வச்சு உடனே நிறுத்து, இல்ல இதுதான் இவனுடைய பண்பு, மனிதனுக்கு மனித குலத்துக்கே வந்து இதுதான் அறிவு என்று நாம சொல்லிவிட முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான அரிய படைப்பு. ஏன்னா ஒரு ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட பாருங்களேன், அறிவு என்று நீங்கள் எதை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிறைய சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நிறைய புத்தகங்களை படித்து 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 அறிவை வளர்த்து கொண்டே இருப்பதுதான் அறிவு சொல்றாங்க. இந்த சமூகத்துக்கு ஏற்ற ஒழுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு உலகத்தோடு ஒட்டு அமைதியாக நிம்மதியாக தானும் வாழ்ந்து தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கு நன்மை செய்வதுதான் நல்ல அறிவு. பாத்தீங்களா? அறிவு, சிற்றறிவு, பேரறிவு. நீங்க
எடுத்தீங்கன்னா இதோட கிளைகள் பலவாக பிரிந்து கொண்டே போகக்கூடிய அளவுக்கு மனித குலத்துக்கு இதுதான் அறிவு என்று அறுதிட்டு சொல்ல முடியாது. இப்ப கூட பாருங்க, இப்ப மனிதனுடைய அறிவுன்னு பார்த்தா அவன் நிறைய கண்டுபிடிப்புகள் செய்து வைத்திருக்கிறான் இல்லையா? இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய செல்போன் வரைக்கும் மனிதன் அறிவாக நிறைய கருவிகளை படைத்திருக்கிறான் என்பதைத்தான் சான்றாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இது கூட அறிவுதானே, இது கூட அறிவுதான். எல்லா பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய கண்டறிந்ததுனால வந்திருக்கிறதுனால இதுவும் அறிவு என்று ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ அறிவுக்கு ஏதாவது அறுதியிட்டு சொல்ல முடிகிறதா? மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் சொல்ற மாதிரி மனிதர்களுக்கு இதுதான் அறிவு, இவ்வளவுதான் அவங்களுடையது பண்பு அப்படி என்று நிலைத்து எதையா இவ்வளவுதான் அப்படின்னு அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லை கடந்தது. அப்ப மனித அறிவை வந்து நாம் திருமந்திரத்தில் இருந்து நம்ம ஒரு வகைப்படுத்துகிறோம், செம்மைப்படுத்துகிறோம், வழிமுறைப்படுத்த போகிறோம். அதை நம்ம பார்க்கலாம். இது வந்து முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப மனிதனுடைய வடிவம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவனுடைய அறிவு என்பது எத்தகையது, எப்படியாக இருக்கிறது, இல்லை எப்படி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதற்கான விடையை நம்ம பார்த்தரலாம். அதற்கு அடுத்தது பாருங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் உட்பட எல்லாமே ஒலிகளால், ஒலிக்கற்றைகளால் இங்கே இயக்கப்படுகிறது. ஒலி நமக்கு உள்ளும் நமக்கு வெளியும் ஒளி 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 ஒளியாக நிரம்பி இருக்கிறது. இந்த ஒளியினுடைய அளவு என்பது கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம், இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து. சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கலாம், சில இடங்கள் வந்து இருள் படிந்ததாக இருக்கலாம். ஆனாலும் இருளுக்குள்ளும் வந்து வெளிச்சம் குறைந்த இடம் என்று நீங்கள் கருதி கொள்ளலாம். நம் உடலுக்குள்ளும் அப்படியான ஒரு அமைப்பு இருக்கிறது. வெளிச்சமான உடம்பு, நம்ம உடம்பை வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் வெளிச்சம் நிறைந்த உடம்பு அப்படின்னு நாம புரிஞ்சுக்க போறோம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல நிறைய சக்கரங்கள் இருப்பதாக நம்ம நிறைய இருக்கிறோம், நிறைய பயிற்சிகள் கூட எடுத்துட்டு இருந்திருப்போம். ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் அதற்கான இயக்கத்துக்கும் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் என்ன, அதை எப்படி ஆக்டிவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருப்போம். ஒருவேளை இன்னும் தெரியலன்னா கூட நீங்க தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சக்கரங்களை பத்தின வகுப்புல நம்ம அதை பத்தி நம்ம பார்த்துருவோம். நம்ம உடம்பு வந்து ஒளி உடம்புங்க. இந்த ஒளி உடம்பில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பரிமாறப்படுகிறது பிரபஞ்சத்துக்கு. ஒளி உடம்புக்குள்ளேயே, நம்ம உடம்புல செல்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒவ்வொரு செல்களுக்குள்ளுமே இந்த ஒளி என்பது பரிமாற்றம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு கணத்திலும். இப்போ எல்லா பொருட்களும் வந்து அணுக்களால் ஆனது. நீங்க ஒரு உயிரற்ற பொருள் என்று நீங்கள் எதை சொல்லுவீங்க? நம்ம மனிதன் படைத்து வைத்திருக்கக்கூடிய பற்பல பொருட்கள் இருக்கலாம். அந்த டேபிளாகவோ உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாற்காலியாகவோ எந்த ஒன்றோ, அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், ஒரு உயிரற்ற பொருட்கள் சொல்லுவோமா? அந்த உயிரற்ற பொருட்கள் எல்லாம் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா அணுக்களால் ஆனது. எல்லாவற்றுக்கும் கடைசி அழகு எதுவாக இருக்கும்? அடிப்படை அழகு வந்து அணுக்கள். இப்ப மனிதனுடைய உடம்பை வந்து அப்படி நம்ம பார்க்கும்போது அடிப்படை அழகு என்பது செல்கள் அப்படின்னு வந்து நிறைவடையுதுங்க. செல்கள் தான் எல்லா செல்களுடைய கூட்டு தொகுப்பு. பல கோடி ட்ரில்லியன் கணக்கான செல்களினுடைய கூட்டாக நம்ம உடம்பு வந்து இருக்கிறது. இந்த கூட்டாக இருக்கக்கூடிய செல்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தொகுப்பு வந்து எப்படி இயங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றொன்றா சொல்லிட்டே வர்றாங்க. செல்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டால் அந்த செல்களுடைய தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டலங்களாக மாறும். தசை கூட்டமாக, உறுப்புகளாக, எலும்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நிணநீர் மண்டலம், இது மாதிரி இருக்கலாம் இல்லைங்களா? ஒவ்வொரு செல்களுடைய இணைப்புகளுக்குள்ள அதனுடைய தொகுதிகள் உருவாகி கொண்டே வந்து மொத்த மனித வடிவமாக உருவெடுக்கிறது. இந்த மொத்த மனித வடிவத்துக்கும் ஒவ்வொரு செல்களுடைய கட்டமைப்பு என்பது அவசியமானது. இது புது செய்தியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி நிறைய வகுப்புகள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மனித உடம்புல செல்கள் தான் பிரதான, செல்களுடைய கட்டமைப்புல தான் நம்ம உடம்பு இயங்குகிறது. இந்த செல்கள் வந்து எப்படி இயங்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஹரண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இன்ஹரண்ட் எனர்ஜி அப்படின்னா ஒவ்வொரு செல்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் என்பது ஒவ்வொரு செல்களுமே வைத்திருக்கிறது, அந்த ஒளியை வைத்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு ஒளி கற்றைகள் நிரம்பிய இந்த உடம்பு, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே ஒரு சின்ன சின்ன வெளிச்சங்கள் நிறைந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த உடம்புமே வெளிச்ச உடம்பா இல்லையா? அப்போ ஈயம் அகத்துக்கு உள்ளேயே ஒரு ஒளியை வந்து நம்ம வைத்திருக்கிறோம் என்பதை பற்றியும் திருமந்திரம் ஏற்கனவே விளக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை பற்றி இதில் பேசி இருக்கிறாங்க. இந்த ஒளி அளவு வந்து குறைந்து போக போக நோய்கள் பெருகும் உடம்புக்குள்ள. இந்த ஒளி அளவு பெருக பெருக ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஞானி ஆயிடுவான், சித்தர்கள் ஆகலாம். ஒரு உடம்பை வந்து
ஒளி நிரம்பிய உடம்பாக மாற்றுவதற்கும் அவர்கள் ஏற்கனவே வழி சொல்லி இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமூலர் ஒரு புரட்சிகரமான சித்தர். அவர் சொல்லாத விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு புதுமையை கடைபிடிப்பார். எல்லாவற்றுக்கும் ஒரு புதுமையான வழிமுறை என்பது அவரிடம் உண்டு. இந்த 2ஆம் தந்திரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 224 பாடல்களை அவர் வைத்திருக்கிறாருங்க. இருந்தாலும் நம்ம காலம் கருதி நம்ம அவ்வளவெல்லாம் எடுத்துட்டு போக போறதில்ல. தவிர இதுல ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களை மட்டும் நாம எடுத்துக்க போறோம். முதலாவது என்ன சொல்லியிருந்தோம் பாருங்க, அவருடைய சொன்ன பாடல், முக்கியமான பாடல் ஒண்ணு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதலாவது என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு வடிவமும் அறிவு, மனித வடிவும் அறிவுங்கிற மாதிரியே ஒவ்வொன்றுக்குமான பண்புகள் என்பது அதனுடைய வடிவத்தை ஒத்தே இருக்கக்கூடியது. அதை தானியா பிரிச்சு எடுக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்தது தான், இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். அதே போல வெளிச்சம் என்பது எல்லா செல்களுக்குள்ளும் இருக்கிறது. அந்த எல்லா செல்களிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக பரவி 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 மேலே பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பகுதி, உச்சந்தலை பகுதி வரைக்கும் அது பரவி விரிவடைந்து வருகிறது. அதை பற்றி எல்லாமே முன்பே இதில் பேசப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் நம்ம இன்னும் மேன்மை நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த 2 கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மனித வடிவம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஆசான் திருமூலருடைய ஒரு பாடல் பாருங்க. 474வது பாடல்ல ஒரு பாடல், ஒரு சாம்பிளுக்காக அதுல ஒரு முன்மாதிரியாக உங்களுக்கு சொல்றோம். கண்ணுதல் நாமம் கலந்து உடம்பு ஆயிடை பண்ணுதல் செய்து பசு பாசம் நீங்கிட எண்ணிய வேதம் இசைந்த பரப்பினை மண் முதலாக பகுத்து வைத்தானே. பாருங்க, இந்த உடம்பு, இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆனதுதான் சொல்றாங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த உலகம் இல்லையா? இதைய இந்த உடம்பும் அப்படித்தான்ப்பா படைக்கப்பட்டது. எப்படிங்க? மண் முதலாக வகுத்து வைத்தானே. இந்த உடம்புக்குள்ள கண்ணுதல் நாமம், நீங்க பார்க்கிறது, நீங்க எதை பேரை வச்சிருக்கிறது, இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லாமே 5 பூதங்களையும் சேர்த்து ஒன்றாக இசைந்த பரப்பினை சேர்த்து படைத்து வைத்தது தான் இந்த உடம்பு. அதுல பாத்தீங்கன்னா இத்தனை இதுக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் இந்த பஞ்சபூதங்களுடைய கலவை இல்லாமல் இல்லை. 5 பூதங்களுடைய கலப்பாக இந்த உடம்பு இருக்கிறதுங்க. சித்த மருத்துவம் அதைத்தாங்க சொல்லுது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இருக்குது இல்லைங்களா? இதனுடைய கலப்பா இருக்கக்கூடிய இந்த உடம்புல எது அதிகமாக இருக்குமோ அவர் அது சார்ந்த ஒரு உடம்புக்காரரா இருப்பாரு. அது அதிகமாக போகும்போது அதுவே அவருக்கு வியாதியா மாறிடும். இப்ப உதாரணத்துக்கு காற்று அப்படிங்கிற ஒரு பூதம் இருக்குது இல்லைங்களா? காற்றுங்கிற பூதம் அதிகமாயிருச்சு அப்படின்னா அது வாத உடம்பு. வாதம் சார்ந்த நோய்களை உண்டாக்கும். இப்ப நெருப்புன்னு ஒரு பஞ்சபூதம் இருக்கு இல்லைங்களா? இப்ப நெருப்பு அப்படிங்கிறது பஞ்சபூதத்துல ஒண்ணுதான். இது உடல் அளவில் அதிகரித்து கொண்டே போகுமானால் பித்தம் என்கிற நோயை உண்டாக்கும். அதே போல சளி, கபம் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? நீர் பூதம். இது எல்லாமே உடம்புல நீர்த்தன்மை என்பது அதிகரித்து விட்டால் சளி, கபம், கோலை, இருமல் இது மாதிரியான விஷயங்கள் உடம்பில் மிகுந்து போகும். அப்ப பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்தையும் நிலத்தையும் மட்டும் விதிவிலக்காக விட்டுவிட்டு மற்ற 3 பூதங்களை அடிப்படையாக கொண்டு சொல்றாங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும். அப்ப இதை வைத்து கொண்டு பாருங்க, மண் முதலாக வகுத்து வைத்தானே. அப்ப இந்த உலகம் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்குது. இந்த உடம்புக்கும் இப்படித்தான் வடிவம் வந்திருக்கிறது. இந்த இடத்துல சித்தர் சிவவாக்கியருடைய பாடலை கூட இதற்கு நேர் இணையாக அவர் சொல்லியிருக்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிடுறோம். வெளி உருக்கி அஞ்செழுத்து விந்துநாத சத்தமும் தலியுருக்கி நெய் கலந்து சகல சக்தி ஆனதும் வெளியிலும் அவ்வினையிலும் அவ்விருவரை அறிந்த பின் வெளிகடந்த தன்மையால் தெளிந்ததே. பாருங்க, அவரு விந்துநாத சத்தம் 5 எழுத்துன்னு சொல்றாருங்க. நாமா சிவாய அப்படிங்கிற 5 எழுத்துங்க. 5 எழுத்துமே பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது. நீங்க இதை பாத்தீங்கன்னா ஒரு சிவ மந்திரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஆனா பஞ்சபூதங்களுக்கான முதல் எழுத்தாக நா என்றால் மா, மண், நா அப்படிங்கிற நம சிவாய அப்படின்னு வருது இல்லைங்களா? இந்த 5 எழுத்தை கொண்டு இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சித்தர் சிவவாக்கியர் சொல்லாரு. அதுல நா என்பது மண்ணாகவும், மா என்பது நீராகவும், வா என்பது காற்றாகவும், சி என்பது நெருப்பாகவும், யா என்பது ஆகாயமாகவும் பஞ்சபூதங்களில் 5 எழுத்துக்கென்று இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. நம் உடம்பும் இதுவாகவே இருக்கிறது. அப்போ படைப்புக்கான
ஒரு மூலத்தை வந்து கொடுத்துட்டார் மனிதனுடைய படைப்பு. அப்ப மனிதனுக்கான வடிவம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல இந்த ஐந்து பூதங்களையும் சேர்த்து கட்டமைத்து ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறார். இந்த வடிவம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கான வடிவம் வந்து இன்னும் அவரு எங்கெல்லாம் இருந்து அதுக்கான இது எடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு வடிவங்களை கொடுத்து இருந்தார். மனிதனுக்கு மட்டுமே போன தன்னை போன்ற சாயலையே கொடுத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் எப்படி இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. நாம் பார்க்கிற எல்லா கடவுள் படத்திலும் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய சாயலே இருக்கிறது, மனித முகங்களாகவே இருக்கிறது. அது ஆண் முகமாகவோ அல்லது பெண் முகமாகவோ, ஆண் தெய்வங்களாகவோ பெண் தெய்வங்களாகவோ பாருங்க. நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றுக்குமே நாம் படைத்து வைத்திருக்கல, நாம வடிவமைத்திருக்கக்கூடிய சிற்பங்களிலோ ஓவியங்களிலோ பாருங்க கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மை போன்ற உருவமாகவே அங்கு சிற்பங்கள் இருக்கிறது, நம்மை போன்றதாகவே ஓவியத்தில் இருக்கிறது. கடவுள் எப்படி இருப்பார்? நம்மை போலவே இருப்பார். அப்போ கடவுள் எங்க இருப்பார்? நமக்குள்ளே இருப்பார். பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ் அதிகாரம் 1 அதிகாரம் 26வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரத்தில் சொல்லக்கூடியதையே சொல்கிறார். மனிதனை நம் உருவத்தில் உருவாக்குவோம். கடவுள் மக்களிடம் படைக்கும் போது அவருடைய உருவத்தில் அவர்களை படைத்தார். எனினும் ஸ்தூல உடல் சார்ந்த பாருங்க, ஸ்தூல உடல் நல்லா கவனிச்சுக்குங்க, ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஸ்தூல உடல் சார்ந்த குணாதிசயங்களை எந்தவித சம்பந்தமும் இல்லை. அதாவது வெளியில தோன்றக்கூடிய மனித வடிவம் இருக்குது இல்லைங்களா, அந்த இதுக்கும் ஸ்தூல உடம்புன்னு சொல்லக்கூடிய நம்ம ஆறா உடம்பு இருக்குது இல்லைங்களா, அதற்கும் நம்முடைய படைப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ வடிவத்தில் இறைவனை ஒத்ததாக நாம் பார்க்கிறோம். நம்ம வடிவமைத்து வைத்ததெல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஸ்தூல உடம்பு ஆறா உடம்பு என்பது அவரவர் அறிவுக்கு ஏற்றார் போல இல்ல பண்பு நலன்களுக்கு ஏற்றார் போலத்தான் ஆறா என்பது அமைகிறது. ஆச்சுங்களா? அப்போ மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவு என்பது வந்து பாத்தீங்கன்னா அறுதிட்டு சொல்ல முடியாததாக இருக்கிறது இல்லைங்களா. அப்போ அடுத்ததா இன்னொரு பாட்டுல பாருங்க, 338வது பாடலைங்கன்னு அகத்தியம் உடம்புக்குள்ள தீக்கலைன்னே சொல்லி ஒரு பாட்டு 338வது பாட்டுல சொல்லியிருக்காருங்க. அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன், அங்கி உதயம் செய் மேல்பால் அவானாகும், அங்கி உதயம் செய் வடபால் தவமுனி எங்கும் விளம்புகொள் இளங்கொழிதானே. பாருங்க, நெருப்பு கலையான ஒளி வடிவான நாதத்தை தலையில் கொண்டு வந்து வளர்க்கக்கூடிய கலையை யார் அறிந்திருப்பார்களோ அவர்களுக்கு அகத்தியன் என்று பெயர். அகத்தில் தீயை வளர்க்கக்கூடிய கலை. அப்போ உடல் எல்லாமே வந்து ஒளி நிரம்பி இருக்கிறது நம்ம சொன்னோம் இல்லைங்களா. உடல் எல்லாம் வந்து ஒளி நிரம்பி இருந்தால் கூட அது சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய இடமாக எங்கே இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உச்சந்தலையாக இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்க போறோங்க. பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் என்பது எதை சார்ந்து அமைகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒளியை சார்ந்து அமைகிறது. என்னங்க அவன் எவ்வளவு மெடிக்கல் எல்லாம் படிச்சுக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த டாக்டர் பார்க்கலாமா, இந்த வைத்தியம் பார்க்கலாமா, அந்த மருந்து சாப்பிடலாமான்னு இருக்கும்போது நீங்க என்னங்க சர்வசாதாரணமா ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் ஒளியை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய உடம்புல நம்ம ஏற்கனவே சொன்னாங்களா ஒவ்வொரு செல்களிலும் இன்ஹரண்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அந்த செல்களுக்குள்ளே இருந்து உருவாக்கக்கூடிய ஆற்றலுக்கு இன்ஹரண்ட் எனர்ஜி நீங்க சயின்ஸ்ல கூட நீங்க தேடி பார்க்கலாம். இந்த இன்ஹரண்ட் எனர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த செல்களுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா போட்டான்ஸ் சொல்றாங்க. போட்டான் அப்படின்னா ஒளிக்கற்றைகள் அப்படின்னு அர்த்தங்க. ஒவ்வொரு செல்களை சுற்றிலும் இந்த ஒளிக்கற்றைகள் இருக்கிறது. இந்த ஒளிக்கற்றைகள் மூலமாக ஒவ்வொரு செல்லும் சார்ஜிங் ஆயிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி அறிவியல் என்ன பார்த்தாங்க, செல்களுக்குள்ளேயே அந்த எனர்ஜி இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம கண்டறிந்தாங்க, அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்றாங்க அந்த செல்களை சுற்றிலும் அதே போட்டான்ஸ் அப்படிங்கிற ஒளிக்கற்றைகள் பரவி அந்த ரேடியஸ் மாதிரி தன்னை சுற்றி 360 டிகிரியிலும் அந்த ஒளியை பரப்பி கொண்டே இருக்கிறது. இந்த ஒளி எங்கே எல்லாம் பரவாமல் இருள் படிந்து இருக்கிறதோ அந்த செல்கள் போதிய வளர்ச்சி அடைவதில்லை, அல்லது அந்த செல்கள் என்ன சொல்றாங்க நோய்வாய்ப்பட்டதாக மாறிவிடுகிறது. அப்ப இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் அகத்தளவில் மனதளவில் எதிர்மறை சிந்தனையாக இல்ல வாழ்க்கையில் மேல் ஒரு பிடிப்பு இல்லாமல்
ஒரு பட்டுதல் இல்லாமல் ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஒளித்தன்மை என்பது குறைந்து விடும் என்றே சொல்கிறாங்க. பாருங்க, சாதாரணமா ஒரு மனிதனை பார்த்தா அவனுடைய முகம் நல்ல தேஜஸா ஒரு ஒளி பிரகாசமா இருக்குன்னா ஆள் நல்லா சந்தோஷமா இருக்கிற போல் இருக்கு, என்ன விஷயம் கேட்போம் இல்லையா? இதுவே வாழ்க்கையை வெறுத்து போய் இல்ல ஏதாச்சும் ஒரு ரொம்ப துக்கத்திலேயோ கவலை இருக்கக்கூடிய மனிதனுடைய முகத்தை பாருங்கள், இருள் அண்டிய போது ஒரு கருத்த முகமாக தெரியும். பார்த்தா ஒரு முகமே ஒரு கலை அற்ற முகமாக தெரிகிறது இல்லையா? நம்ம என்ன செய்ய கேட்போம், ஏங்க எங்க ரொம்ப டல்லா தெரியுறீங்க? ஏன்னா அந்த வெளிச்சம் இருந்தா தான் முகம் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் முகம் சோர்ந்து போயிடும், அந்த வெளிச்சம் இருக்காது. அப்படியே முகத்துல பல்ப் எரியிற சொல்லும் இல்லையா? அப்போ உடம்புக்கு உள்ளேயே அந்த தீக்கலை என்பது நேர்மறை ஆற்றலால் நேர்மறை சிந்தனையால் வளர்க்க முடியும். நீங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாலும் வளர்க்க முடியும். பாருங்க, ஏற்கனவே எக்கச்சக்கமான பயிற்சிகள்லாம் நாம கற்றுட்டு இருப்போம் உடம்பு ஆரோக்கியத்துக்காக. மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சி, உடற்பயிற்சி, இது மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு செல்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த போட்டான்ஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ ஒளிக்கற்றைகளை மேலும் பாருங்க நல்லா எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அகல் விளக்கு எண்ணெய் குறையாம அதோடைய திரி வந்து பாத்தீங்கன்னா முற்றும் தீர்ந்து விடாம அப்படி ஒரு பக்குவமா ஒரு அகல் விளக்கு தொடர்ந்து எரிவதற்கு என்ன ஒரு பராமரிப்பு செய்வோமோ அந்த தீபம் தொடர்ந்து எரிவதற்கான ஒரு வேலையை செய்யறோம் இல்லையா? நாம் நம் உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த அகத்தீயம் அப்படிங்கிற இந்த நெருப்பு கலையை ஜுவாலையை தொடர்ந்து பிரகாசிக்கிற மாதிரியான பிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்ம ஆரோக்கியமா இருந்துட்டு இருந்தா இது தானே நடக்கும் சொல்லாருங்க. இது 338வது பாடல்ல. இதற்கடுத்து 345வது பாடலையும் ஒண்ணு சொல்லிடுறேங்க. மூல துவாரத்து மூலும் ஒருவனை மேல துவாரத்து மேலுற நோக்கி காலுற்ற காலனை காய்ந்து அங்கி யோகமாய் ஞாலக் கடவுர் நலமாய் இருந்தது. உடம்புல கீழே அடிநிலையான மூலாதாரத்துல இருந்து புறப்பட்டு சுழுமுனை வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஜோதிங்க. அப்ப குண்டலினி இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் சொல்றோம் இல்லையா? இது மாதிரியான இது நம்முடைய மூலாதாரத்துல ஒளியாக இருக்கிறது. பாருங்க, இது திருமந்திரத்துல 345வது பாடலாக அன்றே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒளியை வந்து படிப்படியாக மேலே நகர்த்தி கொண்டு வருவது. அப்படி வந்தா நீங்க உச்சந்தலையில அந்த ஒளியை காணலாம். புருவ மத்தியில எல்லாம் ஒளியை பார்க்கிறோம். புருவத்துக்கு மேல புருவ நடுவுல உச்சந்தலையில பிரம்மரந்திரத்துல எல்லாம் ஒளி வந்து பிரகாசிக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய கடவுள் படத்துக்கெல்லாம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிவட்டம் தெரிகிற மாதிரி எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அது மாதிரியான ஒளி உடம்பாக நாம் இருக்கிறோம். நாம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு ஏற்கனவே ஞானம் அடைந்த உடம்புங்க. இந்த உடம்பு எல்லாருக்குமே நான் சொல்றேங்க, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வயதானவங்களா இருந்தாலும் சரி, ஆணாகவோ பெண்ணாகவோ யாரா இருந்தாலும் இந்த உடம்பு முதலாகவே ஞானம் பெற்று விட்டது. இப்போ பொதுவா நாம என்ன சொல்லுவோம், இந்த விஸ்டம் அப்படின்னு போட்டாலே விஸ்டம்னாலே ஞானம் இல்லையா? விஸ்டம் ஞானம் இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தும் போதெல்லாம் ஒரு விளக்கு அல்லது ஜோதி வந்து எரியிற மாதிரி போடுவோம். ஒரு வெளிச்சம், ஒரு அறிவு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்தோடு தான் நாம் ஒப்பிடுகிறோம். நாம் எதெல்லாம் எவ்வளவு விஷயங்களை தெரிந்திருக்கிறோம். அவர் ஒரு அறிவு ஜீவிமாய், அவர் ஒரு அறிவு சுடர். ஞானத்துக்கும் அறிவுக்கும் வெளிச்சத்தையே வந்து அடையாளப்படுத்துகிறோம் இல்லையா? இந்த உடம்பு ஏற்கனவே ஞானம் பெற்ற உடம்பு. எப்படிங்க சொல்றீங்க? உண்மைதாங்க. பாருங்க, பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்ட உடம்பு ஒரு தெளிவான ஒரு நேர்கோட்டு பயணத்தில் பயணிக்கிறது. இந்த உடம்புக்குங்கிற பேரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றதுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் அது. உடன்பட்டு வந்ததனால் இதுக்கு இந்த உடம்புன்னு பேரு. எதுக்கு உடன்பட்டு வந்திருக்குது? உயிரும் மனமும் பொருந்தி வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு நான் உங்க கூடயே இருப்பேன், உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுவேன்னு ஒரு உடன்படிக்கைக்கு வந்ததுனால இதுக்கு உடம்புன்னு பேர். பாருங்க, கடைசியாக உயிர் விட்டு போனா கூட கடைசியாகத்தான் உடம்பு தனியாகத்தான் போகிறது. அது வரைக்கும் இந்த உடம்பு நம்ம கூட பயணிச்சுட்டே இல்லையா? உடம்பு இது ஞானம் பெற்ற உடம்பு. அப்படின்னா பாருங்க, நம்ம எல்லாவற்றையும் திட்டமிட்டு செவ்வனே செய்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். ஒன்றும் இல்லைங்க, அடுத்த மாசம் வந்து வெளிநாடு ஒருத்தர் போகணும், எங்கேயோ போறாரு, லண்டனோ அமெரிக்காவோ மலேசியாவோ சிங்கப்பூர் ஏதோ ஒரு நாட்டுக்கு போறாரு. ஆனா முன்கூட்டியே திட்டமிட்டு இன்றைக்கு அதற்கெல்லாம் முன்பதிவு செய்யுது, அதுக்கான ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் எடுத்து வச்சுட்டார். அந்த பயண தேதிக்கெல்லாம் போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்துக்கொண்டு அந்த திட்டமிட்டபடியே அந்த பயணத்தை போயிட்டு திரும்ப வர்றாரு இல்லையா? திட்டமிட்டபடி கரெக்டா கச்சிதமா செய்யக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏங்க அவர் ரொம்ப பக்காவான ஆளுங்க, பர்ஃபெக்டான ஆளுங்க, எல்லாத்தையும் திட்டமிட்டு சரியா செய்வார், எந்த ஒரு வேலையும் நேர்த்தியா செய்வார் சொல்லுவோம் இல்லையா? நம்ம உடம்பும் அப்படித்தான்.
நாம வேணா கெடுத்து வச்சிருக்கலாம், நோய்களுக்கு இடம் கொடுத்து உடம்பை கெடுத்து வச்சிருக்கலாம். ஆனா இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் அதோட டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆச்சு. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயத்தால் ஆச்சு. இந்த கடைசி வரைக்கும் இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயத்தை கட்டுக்குலையாமல் வைத்துக்கொண்டு கடைசியில் இந்த உயிரை விட்டு போறதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டிஸ்மேண்டில் ஆகும் போதும் பஞ்சபூதங்களோட இந்த உடம்பு தன்னை கரைத்து கொள்ளும். சரிங்களா? அப்போ இது ஞானம் பெற்ற உடம்பு தானே. அப்ப ஞானம் பெற்ற உடம்புக்கு ஏற்கனவே ஒரு வெளிச்சம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் செல்கள் எல்லாமே கூட அந்த வெளிச்சத்தை பார்க்கிறோம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? எல்லா செல்களிலும் அந்த வெளிச்சம் இருக்கிறது. ரைட். இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா ஞானம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் அப்படின்னா இந்த உடம்பு எல்லாமே செல்களுக்குள்ள அறிவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செல் வந்து ஒரு ஒரு மனிதனைப் போலவே வந்து குறிப்பிட்ட காலம் வாழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வரைக்கும் வாழ்ந்து தன்னை மறைந்து புது செல்ல உருவாகிறதுக்கான புது பிறப்பு ஒண்ணு எடுக்குது, மறுபடியும் அழியுது, வாழுது, வளர்ந்து பெருசாகி முதிர்ச்சி அடைந்து மறைந்து போகிறது. ஒவ்வொரு செல்களுமே இந்த உடம்போட கூட்டு தொகுதிகளை தான் இருக்கு. அப்ப தனித்தனியா பாத்தீங்கன்னா எல்லா செல்களும் ஒரு தனி மனிதனை போலவே வாழ்ந்து மறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஞானம். அப்போ ஒவ்வொரு செல்களுக்கும் அறிவு இருக்கிறது. நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு தோல் பகுதி கூட பாருங்க, எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு தோல்ல ஆஹ் இன்றைக்கு கூட வந்து பாருங்க ஒரு உடல் பரிசோதனை எல்லாம் செய்து பார்க்கிறாங்க இல்லையா? எந்த ஒரு நோயை கண்டுபிடிப்பதற்காக ஒரு புற்றுநோய் வந்துட்டா கூட பயாப்சின்னு சொல்றாங்க. ஒரு சதை பகுதியை கொஞ்சம் கூட எடுத்து ஒரு லேபுக்கெல்லாம் அனுப்பி பார்க்கறாங்க. இது எந்த மாதிரியான நோயின்னு எல்லாம் பார்க்கறாங்க. அதனுடைய மொத்த செய்தியும் வந்து அந்த தோல் பகுதியில் பதிந்திருக்கிறது. ஒரு நரம்புகள்ல, எலும்புகள்ல. இன்றைக்கு கூட பாருங்க அழிந்து போன விலங்கினங்களுடைய எலும்பு துண்டுகள் கிடைச்சிருந்தா கூட அது என்ன மாதிரியான விலங்கு, அது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததா, ஒரு கார்பன் டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துறாங்க. இது இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் என்பது அவ்வளவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதுலைங்க? ஒரு எலும்பு கூட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஒரு ரத்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஒரு சிறுநீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவு அறிவு அறிவு. மனிதனுடைய வடிவம் மொத்தமும் அறிவாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், உடம்பு வந்து ஆல்ரெடி ஞானம் பெற்றுவிட்டது. அப்போ ஞானம் பெற வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனம் என்பது ஞானம் பெற வேண்டியது. ஏன்னா அது இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டு அலைந்து கொண்டு அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறனால மனதுக்காகத்தான் இன்னைக்கு நிறைய கோர்ஸ்கள்லாம் பண்றாங்க இல்லையா? மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு, நிலைப்படுத்துவதற்கு, செம்மைப்படுத்துவதற்கு நிறைய வழிகள் சொல்லிக்கிட்டே வர்றாங்க இல்லையா? அதுல எக்கச்சக்கமான வழிமுறைகள்ல ஆசான் திருமூலரும் நமக்கான வழிமுறைகள்ல வந்து சொல்லிட்டு வர்றாருங்க. 2ஆம் தந்திரத்துல அதற்கான பயிற்சிகள்லாம் பிற்பகுதியில் இன்னும் கொடுக்குறாரு. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மனித உடல் கூறுல வந்து இது ஆணா பெண்ணானு கூட கண்டுபிடிச்சிட முடியுது. ஒரு தலைமுடியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய மொத்த ஜாதகத்தையும் கண்டறிந்து விட முடிகிறது. மனிதனுடைய வடிவமும் அறிவும் இந்த அளவுக்கு இருக்குங்க. மனித வடிவத்துக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. இந்த வெளிச்சம் குறைந்து போக போக நோய் என்பது பெருகிவிடும். ஏன்னா அந்த ஒளி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு மனிதனுடைய உடம்பு ஆறா அளவிலேயே வந்து அது விரிவடைந்து காண்பிக்கும்னு சொல்றாங்க. ஒரு ஆரோக்கியமான மனிதன் தினசரி வந்து யோக பயிற்சிகள், தியான பயிற்சி எல்லாம் செய்யக்கூடிய மனிதனுக்கு ஆறா என்கிற ஒளி உடம்பு அதிகமாகவே போகும், அதிகரித்து கொண்டு வரும்னு சொல்றாங்க. அப்படி என்றால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த ஒளி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ரைட்டு. அதற்கு அடுத்தது வந்து பாருங்க, ஆதித்தன் சந்திரன் அங்கு என் பாலகர்கள் போதித்த வான் ஒளி எழும்பிய நீர்ப்புவி வாதித்த சத்து ஆதி வாக்கு மன ஆதிகள் ஓதுற்ற மாயையின் விந்துவின் உற்றதே. ரைட். இதுக்கு ஆக்சுவலா இந்த உலகம் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கற்பக்கிரியை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சொல்லாருங்க. பாடல் 410 சொல்லுவாரு. இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த உயிர்கள் படைக்கப்பட்டது, எல்லாவற்றையுமே வந்து பாத்தீங்கன்னா 4 வரி பாடல்களை வந்து தெள்ள தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாருங்க. நம்ம நிறைவாக நம்ம சொல்ல வர வேண்டியது இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ரைட்டு, நம்ம தலைப்பகுதி இருக்குது இல்லைங்களா? நம்முடைய ஒளி நிலைகள் உடம்பு எல்லா பக்கமும் இருந்துட்டே இருந்தா கூட இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தலைமை செயலகம் அப்படிங்கிற மூளை பகுதி, தலைப்பகுதி என்பது மிக மிக முக்கியமானது. எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய ஒளி, அதனுடைய ஜுவாலை உச்சகட்டமாக தலைப்பகுதிக்கு வரும்போது அது மேலும் பிரகாசிக்கிறது. மேலும் மேலும் பிரகாசமா தெரியக்கூடிய இடம் இல்லையா? அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கருதி அவர் பாடல்ல
சொல்லியிருக்கிறாருங்க. நம்ம சுருக்கமா இந்த இடத்துல சொல்லிடுறோம். நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நீங்க இந்த இதை வந்து தேடி பார்த்தீங்கன்னா, மென்பொருளை தேடி பார்த்தீங்கன்னா வரும். நம்முடைய தலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, மூளை பகுதிகளில் நியூரான் செல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த எலும்பு, கபாலம், இந்த இதுக்குள்ள பக்குவமா பத்திரமா இருக்குது இல்லையா மூளை. இந்த மூளைகள்ல இந்த ஸ்பார்க் அப்படிங்கக்கூடிய சிறு சிறு ஒளிகள் வந்து அப்போதைக்கு அப்போது பிரகாசித்து கொண்டே இருக்கிறதுங்களா. இது என்னத்துக்கு அப்படி பிரகாசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதன் எப்போது மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, நேர்மறை சிந்தனையோடு இருக்கிறானோ, புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறானோ, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வழக்கமாக ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது வந்து புதிதாக எந்த ஒரு வேலையும் செய்யறதே இல்லை. நீங்கள் புதிதாக எதாவது ஒன்று கற்றுக்கொள்கிறீர்கள். பாருங்க, நீங்க உங்களுக்கு இசைனா என்னன்னு தெரியாது, ஆனா இசையை கத்துக்கணும்னு ஆர்வம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப புதிதாக இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வயதானவர்கள் கூட ரொம்ப ஆர்வமாக ஒரு புதுசா ஒரு கலை ஒண்ணு கத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த கிராமிய கலை ஒண்ணுங்க, வள்ளி கும்மி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை வந்து பார்க்கிறோம். இப்ப இந்த வகுப்புக்காக சில தரவுகள்லாம் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒளி என்பது வந்து எப்போது பிரகாசிக்கிறது, ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி எப்போது அதிகரிக்கிறதுன்னு எல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது, அதாவது ஆர்வமா கத்துக்கும் போது, கடனேன்னு கத்துக்கும் போது இல்ல, ஆர்வமாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பார்க்கிங் வந்து அதிகமாகுது மூளை பகுதியில். அப்படி என்றால் ஒளி உடம்பு இன்னும் அதிகமாகும். அதே போல எந்த ஒன்றையும் மகிழ்ச்சியாக செய்யும் போது, ஆனந்தமாக செய்யும் போது, நேர்மறையாக நினைக்கும் போது, பாருங்க, ஒரு நோயை பற்றி நீங்க எதிர்மறையா நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப ஒரு நோயை விட நோயை பத்தின பீதி தான் ஆளை கொள்ளுதுன்னு எல்லாம் கூட சொன்னாங்க. சமீபமா அந்த மீம்ஸ் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நோய் பெரிதாக மனிதனை பாதிப்பதை விட அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்குதுங்களா, ஒரு பீதியா அதை பத்தின ஒரு பொய்யாதான வதந்தியா கூட இருக்கலாம். இந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படி இப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு மனிதனை பயமுறுத்துறாங்க இல்லையா. அந்த பீதியான விஷயம் நோயை விட கொடுமையாக ஒரு மனிதனை தாக்குகிறதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவனுடைய மொத்த ஒளியோடமும் சுருங்கிருமா இல்லையா, அந்த ஒளி குறைந்து கொண்டே வந்துவிடும். அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, நேர்மறை சிந்தனையோடு இருக்கும்போது நோய் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை கூட வென்று விடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அவனுக்கு கிடைத்து விடுகிறது, அந்த ஒளியோட அளவை பொறுத்து. அப்போ நம்ம திரும்ப சொல்ல வரோங்க, இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ, நேர்மறை சிந்தனையோடு இருப்பீர்களோ, புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நிறைய பேர் புத்தகங்களை வாங்கிட்டே இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க இல்லையா. நீங்கள் ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்வதற்கு எப்போதும் ஒரு மாணவனை போல தயாரா இருந்தீங்கன்னா, இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பது பாத்தீங்கன்னா, மொத்த மூளையுமே வந்து பாத்தீங்கன்னா உடல் மொத்தத்துக்கும் வந்து தலைமைச் செயலகமா இருக்கிறதுனால, இது மற்ற இடங்களுக்கெல்லாம் ஒளியை பரப்புவதில் மிக மிக ஆற்றல் வாய்ந்தது, மிக சுலபமானது. ஒரு மனிதன், மகிழ்ச்சியான மனிதன் உங்கள் பக்கத்துல வர்றாருன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்குள்ளும் அந்த உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் சொல்லுவாங்க இல்லையா. இந்த டிரைவர்கள்லாம் இருப்பாங்க, வண்டி ஓட்டி கொண்டு இருக்கும்போது அவர் பக்கத்தாடி தூங்கி வளைஞ்சிட்டு கூட்டி ஒருத்தர் இருந்தாருன்னா, டிரைவரும் சேர்ந்து தூங்கிடுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப மகிழ்ச்சி என்பது அந்த ஒளியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஒரு சுடரை போல மற்றவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை பரப்புவதற்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் அப்படியான ஒரு நபரா இருந்தீங்கன்னா, குறைந்தபட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு மிகுந்த நன்மை. அப்ப மனித வடிவும் அறிவும் அப்படிங்கிற இந்த இதுல நம்ம சொல்லக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா, மனிதனுக்குள்ள வடிவம் என்பது மட்டுமே பொதுவாக படைக்கப்பட்டிருக்கிறது. அது இறைவனுடைய சாயலாக நாம் இருக்கிறோம், இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். ஆனால் அறிவாக நாம் எப்படி இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒளி உடம்பை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி, ஒளி உடம்பை மேலும் பிரகாசிக்கிற மாதிரி ஆனா நம்முடைய பயிற்சிகளை, பண்புகளை, அறிவை, நம்முடைய ஞானத்தை, இதையெல்லாம் வளர்த்து கொள்வதுதான் நமக்கு இன்னும் மேலும் சிறப்பு தரும். ஓகேங்க, இது வரைக்குமான நம்ம பயிற்சி நம்ம நிறைவு செய்துக்கலாங்க. மற்றொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ப்போம். வாய்ப்பளித்த இறை சாதனை மார்க்கத்து ஐயா அவர்களுக்கும், இறை மதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அன்பே சிவம். சொல்லுங்கம்மா. எனக்கு மனித வடிவம் அறிவும் 2ஆம் தந்திரம் பற்றி மெய் சுகுமார் ஐயா அவங்க
சிறப்பான ஒரு பாடல்கள்லாம் நிறைய எடுத்து நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது மனித அறிவை நம்ம ஒரு இதுக்குள்ள அடக்க முடியாது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு எறும்பு, குரங்கு, எந்த ஒரு விலங்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு அறிவு இருக்குதுன்னு நம்ம கரெக்டா சொல்லிடுவோம். அப்ப அது சிற்றறிவு, கற்றறிவு அந்த மாதிரி சொன்னாங்க. இப்ப மனிதனுக்கு இதுதான் அறிவு அப்படின்னு நம்ம ஒரு வரையறை சொல்ல முடியாது. அப்போ ஆஹ் அப்புறம் ஐயா அந்த பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பா, அதாவது அந்த ஸ்தூல உடலை நம்ம அந்த பரு உடலை வச்சு நம்ம குணாதிசயங்களுக்கும் நமக்கும் அந்த வெளி உடலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வெளிச்சம் அதான் ஒவ்வொரு செல்களிலும் அந்த வெளிச்சம் என்பது அந்த ஆறா, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆஹ் அதான் அந்த உடம்புக்கு எப்படி உடம்பு வந்தது, அப்போ உன் கூட நான் உன் கூடவே வரேன் அப்படின்ற அந்த உடன்படிக்கை அது வரதால அது உடம்புன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு அறிவு இருக்குது. ஆமா, இத நாமமே நிறைய இதெல்லாம் நாம அனுபவமா பார்த்திருக்கோம். மனித வடிவமே மொத்தமே அறிவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆறா ஆறா அந்த நல்லா வரணும் அவன் நமக்கு அப்படின்னு நன்றா நம்ம அந்த பயிற்சி, எல்லா பயிற்சியும் நம்ம நல்லா செய்யறவங்களுக்கு அந்த ஆறா நல்லா விரிந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட மகிழ்ச்சி கூட இந்த கோயம்புத்தூர் ஃபுல்லா அந்த பொள்ளாச்சி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறா. அந்த மாதிரி அப்புறம் கடைசியா ஐயா அந்த தலைப்பகுதியை சொல்லி நிறைவு செய்தாங்க. தலைப்பகுதி தான் தலைமை செயலகமாக இருக்கிறதால நம்ம எப்பவுமே அந்த நேர்மறை சிந்தனையோட ஒரு மகிழ்ச்சியா, சந்தோஷமா, அமைதியா செய்யும்போது புதுசு புதுசா நம்ம ஒரு செயலை நம்ம கற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற அந்த நியூரான்கள் ஸ்பார்க்கிங் அது நிறைய நம்மளுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஐயா இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு சிந்தனை நமக்கு கொடுத்தாங்க. ஐயா அவர்களை நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். இன்று மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை அளித்த, அதாவது மனித வடிவும் அறிவும் 2ஆம் தந்திரத்திலிருந்து நமக்கு மிக சிறப்பான சிந்தனை உரை கொடுத்த ஹீலர் மெய் அரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மெய் அரி சுகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் மெய் அரி சுகுமார் அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. கேள்வி பதிலுக்கு செல்லலாம் ஐயா. வச்சுக்கலாங்கம்மா. கேள்வி பதில் கேட்க அன்பர்கள் ஆன்சர் செய்யலாம். ரங்கநாயகி அம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. சிறப்பான ஒரு உரை. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. அன்பர்கள் ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக கோகிலம் B11 அம்மா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. நீங்க சன்ஸ் எல்லாம் நிறைய படிக்குவங்க ஐயா. சரிங்கம்மா. ஆனா அவ்வளவும் ஞாபகத்துல வச்சுக்க முடியறதில்ல. ஞாபகம் வரதே நிறைய வருதுங்க. சரிங்க. அதான் ஞாபகம் மறந்துட்டு இருக்கு. உடம்பு எந்த நேரம் டயர்ட்னஸாவே தான் இருந்துட்டு இருக்குங்க. அந்த ஒளி உடல் வர்றதுக்கு என்னங்க ஐயா செய்யணும்? பாருங்க, சோம்பலை முதல்ல விரட்டிடுங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கம், இரவுல நல்லா தூங்கி ஆழ்ந்த தூக்கத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க. சோம்பல் இல்லை அப்படின்னாலே உங்க உடம்பு ஒளி உடம்பாக மாறுவதற்கு தயாராயிருவீங்க. சூரியன் வருவதற்கு முன்பாக எழுந்து பழகுங்க. அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே தலை குளிச்சிருவீங்க பச்சை தண்ணி. நல்லதுங்க. அதெல்லாம் நல்ல பழக்கங்கம்மா. பயிற்சிகள்லாம் செய்யுங்க. உடல் மந்தத்தன்மை அடைகிறதுனா உங்க உடம்புல சத்துக்கள் பற்றாக்குறை இருக்கலாம். சத்துள்ள உணவுகளை வழக்கப்படுத்திக்கிங்க. ஜீரணம் மந்தமாயிடுச்சுனாலும் உடம்பு சோம்பேறித்தனம் ஆயிரும். அதாவது எளிய உணவுகளை எடுத்துக்கங்க. சரிங்க. அது மாதிரி எல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருங்க. உடம்பு மாற்றம் வரப்ப அந்த ஞாபகம் வரதே சரியாயிருங்க. கண்டிப்பாங்கம்மா. மூளை மந்தத்தன்மை அடையக்கூடாதுங்க. அப்போ உணவு சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. அடுத்ததாக பெரியநாயகி அம்மா.
வாழ்க வளமுடன். அடுத்த ரெட்மி. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையம். ஐயா சொல்லுங்கம்மா. இதுல நீங்க மனித அறிவுக்கு உள்ள வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த ஆறா அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வள்ளல் பெருமானார் அந்த ஒளி உடம்புன்னு சொல்லுவாரு இல்லைங்கய்யா? ஆமாங்க. இப்ப அது அந்த இதுதானுங்களா? இது ஆறா எல்லாம் அப்படின்னா இப்ப ஒண்ணுதாங்க. வெளிச்சம். எல்லாமே அவரு ஒளி உடம்பாவே அவர் மாறி காண்பித்தாருங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே ஒளி இருக்குது உண்மைதான் அப்படிங்கறது அவர் சொல்றதும் அதேதாங்க. ஓ சரி சரிங்க. இப்போ நம்ம அறிவுக்குள்ளேயே அந்த ஒளி இருக்குதுன்னா அப்ப ஏங்க நமக்கு அது விரிய மாட்டேங்குது? நமக்கு நிறைய மறைப்புகள் இருக்குது இல்லைங்களா? மாயைகள் நிறைய மறைத்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய அறிவே பாத்தீங்கன்னா சமயத்துக்கு தோண மாட்டேங்குது. அடைச்சா இப்படி பண்ணிருக்கலாமேன்னு ரொம்ப நேரத்துல ரொம்ப நிறைய தவறு செய்ததுக்கு அப்புறம் தான் தோணுது. நம்ம எல்லா சமயத்திலயும் அந்த ஒளியை பயன்படுத்திக்கிறது இல்லைங்கம்மா. ஆமா, குழப்பத்திலேயே இருக்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்க. குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தவறாதான் முடிவெடுப்பாங்க. அப்ப அந்த ஒளி உடம்பு அறிவு வெளிச்சம் அப்படின்றதெல்லாம் ஆறுன்னா அந்த தூய சக்தி தான் சொல்றீங்க இல்லைங்களா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அந்த தூய சக்தி நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு வழி காமிக்கும். ஓ சரி. சிறப்புங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு பாடல்கள்லாம் நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. இந்த பாடல்லாம் நாங்க படிக்கிறோம், ஆனா அதுக்கு விளக்கம் புரிஞ்சுக்க முடியல. சரி சரி சரிங்கம்மா. ஆமாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்தது. சரி சரி. நன்றி நன்றி. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அன்பே சிவம். சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ நம்ம மூலாதாரத்துல இருந்து தான் மேல கொண்டு வரும்போது அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒளி அந்த வெப்ப அளவு எவ்வளோ அதிகமா இருக்குமா இல்ல குறைச்சலா இருக்குமா? எப்படி அது மேல வர்ற வரைக்கும் அதே ஹீட் இருக்குமா? அது ஒரு ஒளிங்கம்மா, வெப்ப அளவுன்னு கிடையாதுங்க. அது ஒரு ஒளி. மூல ஆதாரத்திலிருந்தே அந்த ஒளி என்பது பயணிக்குது. குண்டலின்னு சொல்றாங்களே, குண்டலின்னு. ஆமாங்க ஆமாங்க அப்போ ஆமாங்க. அங்க ஹீட் வெப்பம் உண்டாகத்தானே ஐயா செய்யும்? வெப்பம் இருக்கத்தான் செய்யுங்கம்மா. வெப்பம் இருந்துட்டு போகுதுங்க. அதை பத்தி என்ன இருக்கு நமக்கு? அந்த அளவு மூலாதாரமே ஒரு வெப்பமான பகுதி தாங்கம்மா. மூலாதாரம் வெப்பமான பகுதி. சரிங்க. நமக்கு அந்த வெப்பத்தில் இருந்தான ஒளியை மேல கொண்டுட்டு வரணுங்க. தலைப்பகுதிக்கு கொண்டு வரணும். அந்த ஒளி மேல வரைக்கும் படிப்படியா மேல வரணும். இப்போ அது வள்ளலார் ஒளி உடல் ஆனாருனாக்கா அது ஃபுல்லா அவரு அதனாலயே இதுவா இருப்பாரா இல்ல எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமா என்னன்னு? இல்லைங்க, அவரு உடம்பு மொத்தமாகவே ஒளி வீசக்கூடியவர். அவர் புகைப்படத்துக்கு கூட எடுத்தா கூட அவர் உடம்பு புகைப்படத்துக்கு சிக்காதுன்னு சொல்லுவாங்க. நெல் படம் கூட அவருடைய எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒளி. அதான் வெப்பம் அது அந்த அளவுக்கு நம்ம தாங்க முடியாத அளவுக்கு மாறிடும் அப்படிலாம்? வெப்பம் இருக்குங்கம்மா. வெப்பம் அப்படிங்கிறது ஒளியை நீங்க பார்க்கணும். நீங்க வெப்பத்தையே பாக்குறீங்க. வெப்பம் அதிகமாயிட்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூல ஆதாரம் அதிகமான உஷ்ணத்துல உடல் சார்ந்த உபாதைகளை தான் ஏற்படுத்துங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு இருக்கை இருக்குது இல்லைங்களா? பாருங்க, நீங்க கீழே உட்காரதே கூட இந்த தர்பை அப்படிங்கிற மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய இதுல நீங்க அமர்ந்துதான் பயிற்சி செய்யணும். இல்ல வெட்டி வேர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுல பயிற்சி செய்யலாம். ஒரு காட்டன் துணி இருக்குது இல்லைங்களா? அதை ஒரு மெத்தை போல நல்ல சௌகரியமா அமைச்சிட்டு பயிற்சி பண்ணலாம். இந்த நேரடியா வெப்பத்தை தூண்டக்கூடியது பாலியஸ்டர் துணியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் நேரடியா வெப்பத்தை அதிகம் பண்ணக்கூடியது. அந்த மாதிரியான ஒன்றுல அமர்ந்து கொண்டு நீங்க பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா வெப்பம் தான் கொடுக்குமே தவிர ஒளியை கடத்தாதுங்க அது. சரிங்க. அதான் அந்த குண்டலி நின்னும்போது அங்க வெப்பம் உருவாகுறது அது எவ்வளவு அளவு பாருங்கம்மா, நம்ம அடுப்புல சமைக்கிறோம் இல்லைங்களா? பாத்திரம் சூடாகிறது முக்கியம் இல்லை. பாத்திரம் சூடுங்கிறது அது நடந்துகிட்டே இருக்குது. அது நம்ம கவனம் இல்லை. உள்ளுக்குள்ள போட்டிருக்கக்கூடிய பொருள் வேகணும் இல்லையா? பதார்த்தம் சமைக்கப்படணும். சாதம் தயாராகணும் இல்லையா? ஒரு உணவு தயாராகணுங்கிறதா முக்கியங்க. அந்த பாத்திரம் சூடாயிட்டே இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அது அது சூடு ஆனாதான் அந்த வேலை நடக்கும். அப்ப இந்த சூடு மட்டுமே கவனத்துல வச்சுக்காதீங்க. வெப்பநிலை எவ்வளவாக இருக்க வேண்டும்ங்கிறது முக்கியம் இல்லை. அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அது ஆளுக்கால் அந்த உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ இருக்கும்.
சரிங்க ஐயா. அதான் அந்த விளக்குன்னா இப்ப விளக்குகிட்ட உள்ள இது இருக்கு, வெளிச்சம் வந்து சுத்தி இருக்கும். நம்ம ஒரு விளக்கு ஏத்துறோம்னா அந்த விளக்கு கிட்ட வெப்பமும் ஆமா சுத்தி வந்து பாருங்க, வெளிச்சமும். அகலாது அணுகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப தள்ளியும் போயிடக்கூடாது, ரொம்ப நெருங்கி போனாலும் வெளிச்சம் வந்து நெருப்பு வந்து சுற்றும் இல்லையா? அது மாதிரி அந்த வெளிச்சம் தான் நமக்கு முக்கியம். அதற்கான பக்குவத்துக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதை பண்ணணும் நம்ம. சரிங்க. அதான் அந்த குண்டலினி வெப்ப பத்தி கேட்கலான்ட்டு தான் ஃபோன் அடிச்சேன். ஆமாங்க உங்களோட ஆமாங்க, நிறைய பேர் உங்களோட வந்து இன்றைக்கும் ஃபைல்ஸ் சம்பந்தமான மூலம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் அவதி உறுகிறார்கள் இல்லைங்களா? ஆமாய்யா. சரியாக வந்து அதை சரியா கடைபிடிக்க தெரியாம, பயிற்சி செய்ய தெரியாம கூட கஷ்டப்படுறாங்க. ம். சரிங்க, நன்றிங்க ஐயா. நல்லா நன்றிங்க இருந்தது உங்களுடைய விளக்கம். நன்றிங்க. நன்றிங்க வாழ்க நன்றி நன்றிம்மா. வாழ்க நன்றி. வளம். அடுத்ததாக ஜானகி அம்மா. வாழ்க வளமுடன். அன்பு இப்போ வந்து சிவம் சொல்லுங்கம்மா. நம்ம வந்து சாதாரணமா இருக்கிற மக்கள் வந்து மூளைய வந்து நம்ம ஒரு 5% 6% வரைக்கும் தான் உபயோகப்படுத்துறோம். கொஞ்சம் அறிவுஜீவிகளா இருக்கிறவங்க, இப்ப அப்துல் கலாம் மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து 10% வரைக்கும் உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த இப்ப நம்ம மூளையை வந்து அதிகமா உபயோகப்படுத்தும் போது வந்து அந்த ஸ்பார்க்கும் நிறைய அதிகமாகும். அது ஒரு பாதி வரைக்கும் உண்மைதாங்கம்மா. இன்னொன்னுங்க, ஒரு கியூரியாசிட்டி இருக்குது இல்லைங்களா? அதாவது நீங்கள் எதை வந்து தேடுகிறீங்களோ, எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறீங்களோ, அந்த தீவிரம் இருக்குது இல்லையா? தீவிரம் தான் முக்கியம்ங்க. மூளை வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்குது. நீங்க எவ்வளவு கத்துக்கணும் இருந்தா கூட கத்துக்கலாம். பாருங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய லைப்ரரி ஆக்ஸ்போர்ட் லைப்ரரி சொல்றாங்க இல்லையா, இங்கிலாந்துல இருக்கக்கூடியது. அதை விட 2 மடங்கு அதுல இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களை விட 2 மடங்கு வந்து உங்க மூளை வந்து சேகரிச்சுக்கிறது தயாரா இருக்கு. அவ்வளவு செய்திகள் உள்ள வாங்கி வச்சுக்கிறதுக்கு. நாம அவ்வளவு பயன்படுத்திக்கிறது இல்லைங்கிறது தான் விஷயம். ஆமாங்க. அதனால நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது தயாரா இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு உத்வேகமாக ரொம்ப தீவிரமான இதுல இருக்கிறீங்களோ அதை பொறுத்து அங்க உள்ள ஸ்பார்க் ஆயிட்டே இருக்கும். சரி சரி. நன்றிங்க. நன்றிங்க 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 நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கொஸ்டின் ஐயா. சொல்லுங்க. இப்போ நம்ம சொல்றோம் வைப்ரேஷன் சொல்றோம், அது இந்த ஒளி உடம்பு, உங்க வைப்ரேஷன் என்னைய தாக்குது அப்படின்னு சொல்றோம். அது இந்த ஒளி உடம்பு ஆறாதானா ஐயா? ஆறாதாங்க. அப்புறம் இந்த பிராணி ஹீலிங் எல்லாம் கொடுக்குறாங்களா? அது எல்லாமே இந்த ஒளி உடம்பு தாங்க. ஒளி உடம்பை வைத்துக் கொண்டு ஒளியை பெற்றுக்கொண்டு ஆற்றலை வாங்கிட்டு தான் இந்த ஒளி உடம்புக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்த உடம்பு யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களோ அவருக்கு அந்த ஒளி பற்றாக்குறையா இருக்கிறதுனால அவர் பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கொடுக்குறாங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க. ஐயா, கேள்வி கேட்க அன்பர்கள் முடிச்சுக்கலாங்க. நன்றி. இவ்வளவு நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு